வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீக்கோட 13வது மேட்ச் RCB உமன்ஸும் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே 4 மேட்ச் கம்ப்ளீட் பண்றாங்க. இதுக்கு மேல விளையாடக்கூடிய ஒவ்வொரு மேட்சுக்குமே RCBக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். எதனால அப்படின்னா இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் உமன்ஸ் பிரீமியர் லீக்ல டோட்டலா இருக்கிறது 5 டீம். அதுல டாப்ல இருக்க ஃபர்ஸ்ட் டீம் மட்டும் தான் டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகும். பேலன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வர டீம் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் பிளே பண்ணும். அதுல வின் பண்ற டீம் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல தான் இவங்க மேட்ச் பிளே பண்றதுன பாசிபிள் இருக்கு. அண்ட் தென் குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 4மே லாஸ்ட்ல இருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 4 மேட்சுமே அவங்களுக்கு மஸ்ட் வின் மேட்சா தான் இருக்கணும். ஸோ ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் 6th மார்ச் நைட்டு 7:30க்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில நம்ம டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த டீமை நீங்க பாருங்க, உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா பெஸ்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கூட இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இனிஷியலா பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இனிஷியலா பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல டீமை பிக் பண்ணுங்க. அண்ட் தென் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான ட்ராக் இந்த வென்யூ. ஏன்னா பவுண்டரிஸ், ஷார்ட் பவுண்டரிஸ் அண்ட் தென் அவுட்ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப குயிக்கா இருக்கிறதுனால பேட்டர்ஸ்க்கு 60% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க 40%ல இனிஷியலா போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் தென் மிடில் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ். இந்த மாதிரில நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 139 அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 133. அண்ட் தென் ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 3 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல பெங்களூர் பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை வின் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் குஜராத் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் RCBக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் குஜராத் ஒரு மேட்சை கூட வின் பண்ணல. பெங்களூர் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட கடைசியா நடந்த 5 T20 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பவுலர்ஸ் ஓவராலா 80 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல ஃபேசர்ஸ்க்கு 36, ஸ்பின்னர்ஸ்க்கு 44 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ இனிஷியலா பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் கொஞ்சம் விக்கெட் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் போக போக பிச்சு யூஸ் பண்ண ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. ஸோ நீங்க MyFab11 ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. எதுவும் நீங்க பண்ண வேணாம். ட்ரீம் 11 நீங்க ட்ரீம் 11ல இன்னுமே ஸ்மால் லீக்ல பிளே பண்ணிட்டு இருக்கீங்களா, ட்ரீம் 11 ஓப்பன் பண்ணிக்கோங்க. MyFab11 வெறும் 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்மால் லீக்ல இருக்க என்ட்ரி ஃபீஸ் ரெண்டும் ட்ரீம் 11ல இருக்கிறதையும் MyFab11ல இருக்க என்ட்ரி ஃபீஸ் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கான்டெஸ்ட்லயுமே உங்களால 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கே இவ்வளவு சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு மேட்சுக்கு 4ல இருந்து 5 கான்டெஸ்ட் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபா வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு GSTயுமே கிடையாது. இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்குக்கு ஒவ்வொரு மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க டீமை ஃப்ரீயாவே பிக் பண்ணி பிளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முறை நீங்க
மைஃபேப் லோன் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணீங்க. மைஃபேப் லோன் ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டா மைஃபேப் லோன் ஆப்போட லிங்க்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை எடுத்து கூட நீங்க ஈஸியா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ஆர்சிபி பொறுத்தவரை சோஃபி டிவைன் அண்ட் தென் ஸ்மிருதி மந்தனா ரெண்டு பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. அண்ட் தென் எஸ் மேக்னா, எலிஸ் பெரி, ரிச்சா கோஸ், ஜார்ஜியா பேர்ஹாம், சோஃபி மொலினியம், ஸ்ரேயங்கா பட்டேல் ஒரு இன்ஜுரியில இருந்து உள்ள வர போறாங்க. அண்ட் தென் எஸ்டில் பகதூர், சோபனா ஆசார், ரேணுகா சிங் தக்கூர் இதான் ஆர்சிபி உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. லாஸ்ட் மேட்ச் பொறுத்தவரை எஸ் மேக்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சோஃபி டிவைன் பேட்டிங்ல கொஞ்சம் புவர் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஃபார்முக்கு வர வரைக்கும் அவங்களோட டவுன் கொஞ்சம் பின்னாடி போகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல தான். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சோஃபி டிவைன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவே சேசிங் அப்படின்னா மேக்னா ஓப்பன் பண்றதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆர்சிபியோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எலிஸ் பெரி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஜார்ஜியா பேர்ஹாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோஃபி மொலினியோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரேணுகா சிங் தக்கூர் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் போல் பண்றதான பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த பவுலர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சோபனா ஆசா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். உள்ள ஸ்ரேயங்கா பட்டேல் பிளே பண்றாங்க அப்படின்னா 1ல இருந்து ஒரு 2 ஓவர் இவங்க பவுல் பண்றதான சான்ஸ் இருக்கு. சோஃபி டிவைன் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் பவுல் பண்ண போறாங்க. இதுல எலிஸ் பெரி, ஜார்ஜியா பேர்ஹாம், சோஃபி மொலினியோ இவங்க சேர்ந்து 12 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் சோஃபி டிவைன் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் 15 ஓவர் வந்துடும். அண்ட் தென் ரேணுகா சிங் தக்கூர் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர்னா 17ல இருந்து 18 ஓவர் இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 2ல இருந்து ஒரு 3 ஓவர் தான் ஸ்ரேயங்கா பட்டேலும் சோபனா ஆசாவும் சஃபுல் பண்ணி பவுல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் ஆர்சிபி உமன்ஸ் மோஸ்ட்லி பவுல் பண்ணதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் நீங்க குஜராத் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பெத் மூனி, லாரா போல்வர்ட் 2 பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல டி ஹேம்லத்தா, அண்ட் தென் ஹார்லின் டியோல், ஆஸ்லி கார்னர், பி லிச்ஃபீல்ட், ஸ்னேர் ராணா, கேத்ரின் ப்ரூஸ், டி கன்வர், எம் காசியாப், மேக்னா சிங் இதான் குஜராத் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுல ஹார்லின் டியோலும் ஸ்னேர் ராணா இவங்க 2 பேரும் லாஸ்ட் மேட்ச் ஒரு இன்ஜுரி காரணத்தினால பிளே பண்ணல. ஸோ இந்த மேட்ச் அவங்க பேக் டு வரத்தான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அவங்க உள்ள வரல அப்படின்னா ஹார்லின் டியோலுக்கு பதில் வேதா கிருஷ்ணமூர்த்தி பிளே பண்றதான சான்ஸ் இருக்கும். அதர்வைஸ் ஸ்னேர் ராணாவும் இன்ஜுரியில இருந்து உள்ள வரல அப்படின்னா ஸ்னேர் ராணாக்கு பதில் டி பத்தான் அவங்க உள்ள பிளே பண்றதான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிபிள் பிளேயிங் 11 தான் குஜராத் ஜெயின்ஸ் உள்ள பிளே பண்றதான பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ குஜராத் ஜெயின்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆஸ்லி கார்னர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் ரொம்பவே அதிகம். டி கன்வர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் கேத்ரின் ப்ரூஸ் 4 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல மேக்னா சிங் இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து ஒரு 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் கேசியாப் அண்ட் தென் சப்போஸ் டி பத்தான் உள்ள பிளே பண்றாங்க அப்படின்னா அவங்க 2 பேர் ஷேர் பண்ணி ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கும். சப்போஸ் ஸ்னேர் ராணா போல் உள்ள பிளே பண்றாங்க அப்படின்னா ஸ்னேர் ராணாட்ட இருந்து நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்னேர் ராணா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கேசியாப்போட பவுலிங் குறையும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் குஜராத் ஜெயின்ஸ் பவுல் பண்றதான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ணதான பாசிபிள் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 6 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த 6 பேருமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து ஒரு 8 பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். மோஸ்ட்லி இந்த 6 பிளேயருமே டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க, இல்லை டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பிளேயரா இருப்பாங்க, இல்லைன்னா பவுலரா இருந்தா டெத்ல போல் பண்ணுவாங்க. அதன் ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பிக் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாரு கொடுத்துருக்கோம் அப்படின்னா எலிஸ் பெரி. டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. பேட்டிங்ல 1 டவுன்ல உள்ள வராங்க, அதான் இவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாங்க, ஒரு 50+ ரன் ஆடி இருந்தாங்க. அந்த மாதிரி குயிக் ஃபயரா ஒரு 20 to 30 ரன் பேட்டிங்ல நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம்.
அண்ட் தென் பவுலிங்ல ஒவ்வொரு மேட்சுக்குமே ஒரு விக்கெட் மினிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவரால ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எலிஸ் பெர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஈஸியா அவங்க ட்ரீம் டீம்களோட சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளான பர்சன் தான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் ஆஷ்லி கார்னர் சேம் எலிஸ் பெரி என்ன கான்செப்ட் சேம் அதே மாதிரி தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அண்ட் தென் பேட்டிங்லயும் ஒரு நல்ல நாக் லாஸ்ட் மேட்ச் ஆடிதாங்க. மிடில் வந்தாலுமே குஜராத் ஜெயின்ஸோட பேட்டிங் யூனிட் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ ஆஷ்லி கார்னர் கண்டிப்பா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். உள்ள வந்து 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆவரேஜா எவரி மேட்ச் ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பவுல்ல எக்ஸ்பென்சிவா இனிஷியலா போனாலும் லாஸ்டா பவுல் பண்ணும்போது கடைசி ஒரு 2 ஓவர்ல இவங்ககிட்ட இருந்து 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எவரி மேட்ச் கிடைச்சிருது. ஓரளவு ஃபேண்டசி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆஷ்லி கார்னர் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. எலிஸ் பெரி ஆஷ்லி கார்னர் 2 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் சோஃபி டிவைன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங்கான புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் பெங்களூர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சோஃபி டிவைன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது சேசிங் அப்படின்னா செகண்ட் அண்ட் ஆர் தேர்ட் ஓவர்ல தான் பேட்டிங் உள்ள வரதான சான்ஸ் இருக்கும். இருந்தாலும் 3 ஓவர் ஆச்சு மினிமம் போல் பண்ணிடுறாங்க. அதுல 1 or 2 விக்கெட்ஸை எடுத்து கொடுத்து ஈஸியா ட்ரீம் டீம்குள்ளேயும் வந்துறாங்க. அவரேஜா ஒரு 10 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்தா கூட இவங்க ஈஸியா ட்ரீம் டீம்களோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஜார்ஜியா வேர்கம் எப்போ ஆர்சிபி கூட உள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் டீமே செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல மினிமம் 2 விக்கெட்டாவது எவரி மேட்ச் எடுத்து கொடுத்துறாங்க. சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஆர்சிபி டீம் அப்படின்னா ஜார்ஜியா வேர்கம் உள்ள வந்து 10ல இருந்து ஒரு 25 ரன் ஆவரேஜா ஆடி கொடுக்குறது எபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ரீசெண்ட் டைம் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பிக் பண்ணிருக்கோம். அண்ட் தென் பெத் மூனி டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர். இந்த டீமுக்காக இவங்க ஒருத்தவங்க தான் உழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எவரி மேட்ச் 10ல இருந்து ஒரு 25 ரன் ஆவரேஜா ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது நம்ம விக்கெட் கீப்பர் பண்றதுனால அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாங்க. ஈஸியா ட்ரீம் டீம்களோட சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு பெத் மூனி கிட்ட. அண்ட் தென் சோஃபி மொலினியோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம் செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங்ல இன்னும் பெருசா ஃபார்முக்கு வரலனாலும் பவுலிங்ல 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் எவரி மேட்ச் எடுத்து கொடுத்துறாங்க. ஈஸியா ட்ரீம் டீம்லயும் வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயர்ஸுமே நீங்க கிராண்ட் லீக்ல சேஃபா நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இந்த 6 பேர்த்துக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல பிளே பண்றதுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்க லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த 3 பேருமே இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு எதுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. யார் அப்படின்னா பி லிட்ச்ஃபீல்ட். இவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம வந்து எவரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர். உள்ள நின்றுட்டாங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் இவங்க பேட்ல இருந்து நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். ஒரு 25 ரன் ஆனா கூட லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு லிட்ச்ஃபீல்ட் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் தனுஜா கன்வர் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அந்த 4 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துறாங்க அப்படின்னா இவங்களுமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் வெனில கொஞ்சம் மிடில் போல் பண்ணும்போது 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த ரேணுகா சிங் தக்கூர் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக், ரொம்ப ரொம்ப கம்மியான யூசர்ஸ் தான் இது வரைக்கும் பிக் பண்ணிருக்காங்க. டெல்லி கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இனிஷியலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ரேணுகா சிங் குயிக் ஃபயரா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பவே அவங்க பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ லிட்ச்ஃபீல்ட், தனுஜா கன்வர், ரேணுகா சிங் தக்கூர் இவங்க 3 பேர்த்துமே நீங்க லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஸ்னேர் ராணா, ஹார்லின் டியோலா உள்ள ப்ளே பண்றாங்க அப்படின்னா ஸ்னேர் ராணாவையும் ஹார்லின் டியோலையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க இந்த 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 40ல இருந்து 70% யூசர்ஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. சேம் அதே கான்செப்ட்ல நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஸ்மிருதி மந்தனா. ஸ்மிருதி மந்தனா லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நாக் ஆடி இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 10 இன்னிங்ஸ் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 இன்னிங்ஸ் தான் அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா டோட்டலி ஆப்போசிட் 6ல இருந்து ஒரு 7 இன்னிங்ஸ் வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க சக்சஸ் ஆயிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா ஸ்மிருதி மந்தனாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் மட்டும்தான் இருக்கு, அதை விட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் கிடையாது. பேட்டிங்ல அவங்க சாலிடா 25+ ரன் ஆனா மட்டும்தான் அவங்க ட்ரீம் டீம் வரதான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நீங்க சேசிங்னா மட்டும் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் லாரா வால்வர்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் டோட்டலி செம ஃபிளாப். இயர்லியா டக்ல விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாங்க. ஆனால் லாரா வால்வர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாகவே தெரியும்
ரொம்பவே பொறுமையான பிளேயர், கன்சிக்யூட்டிவா ஆடுவாங்க. எவரி மேட்சும் உள்ள நின்னுட்டாங்க அப்படின்னா எந்தெந்த பால் ரொட்டேட் பண்ணணுமோ அந்த பால் ரொட்டேட் பண்ணிட்டு பவுலர் ஒரு தப்பான பால் பவுல் பண்றாங்களா அதை பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் லாரா வால்வர்ட். இந்த மேட்ச் அவங்க பேட்ல இருந்து நம்ம ஒரு 20% சாலிடா எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரீம் டீம் ஆடுறதான சான்ஸும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ரிச்சா கோஸ் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கா நீங்க ரிச்சா கோஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 20 ஓவர் விக்கெட் கீப்பர், அதிலே கேட்சோ ஸ்டம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், நிறைய நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். அதுவே சேசிங் அப்படின்னா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல மேட்ச் முடிக்கிறதான சான்ஸ் இருக்கனால சேசிங்ல 50-50 ஆப்ஷன்ல ரிச்சா கோஸை ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேத்ரின் ப்ரூஸ் பொறுத்த வரைக்கும் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், மிடில் ஆர்டர்ல தான் பேட்டிங்ல உள்ள வராங்க. குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ரொம்பவே வீக்கா இருக்காங்க. லாரா வால்வர்ட், பெத் மூனி அவங்க 2 பேரும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனாதான். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிளேயர் கொஞ்சம் வீக்கா இருக்கனால கேத்ரின் ப்ரூஸ் கண்டிப்பா ஒரு 15 ஓவருக்கு அப்புறமாவது அவங்களுக்கு பேட்டிங் கிடைக்கும். ஒரு 10+ ரன் ஆவரேஜ் அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். 2ல இருந்து ஒரு 4 ஓவர் போல் பண்றதான சான்ஸ் இருக்கு. அதுல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க வரதான சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி நீங்க ஒரு 60 to 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சோபனா ஆசா பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மிடில் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லவா சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல மிடில் போல் பண்றாங்க, ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் ஸ்ரேயங்கா பட்டேல் உள்ள பிளே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரேயங்கா பட்டேலையும் சோபனா ஆசாவையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லிஸ் பெரி 1, ஆஷ்லி கார்னர் 2, சோஃபி டிவைன் 3, ஜார்ஜியா பேர்ஹம் 4, பெத் மூனி 5, சோஃபி மொலினியோ 6, லாரா வால்வர்ட் 7, ஸ்மிருதி மந்தனா 8. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆசனஸ் ட்ரை பண்ணுங்க. அதுவே சேசிங் அப்படின்னா மட்டும் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரிச்சா கோஸ் 9, கேத்ரின் ப்ரூஸ் 10, சோபனா ஆசா அல்லது ஸ்ரேயங்கா பட்டேல் உள்ள ட்ரை பண்றாங்கன்னா அவங்கள 50-50 ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 11, தனுஜா கன்வர் 12, ரேணுகா சிங் தக்கூர் 13, பி லிச்ஃபீல்ட் அல்லது ஹார்லின் டியோல் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயரை யூஸ் பண்ணி தான் ஒரு 11 பிளேயர் கொண்ட ஒரு டீமை நம்ம செட் பண்ண போறோம். அதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகவே ஆகாது. அதுவே 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டீம் செட் பண்ணிட்டோம். இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லிஸ் பெரி, ஆஷ்லி கார்னர், ஜார்ஜியா பேர்ஹம் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இவங்க 3 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ எல்லிஸ் பெரி டாப் ஆர்டர்ல வராங்க 3ல இருந்து 4 ஓவர். ஆஷ்லி கார்னரும் செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர்ல வராங்க 3ல இருந்து 4 ஓவர். அண்ட் தென் ஜார்ஜியா பேர்ஹம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கனால இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் சேஃபா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல நீங்க கிராண்ட் லீக்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோஃபி டிவைன ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங்ல புவர் ஃபார்ம்ல இருக்கனால ஒரு மேக்ஸிமம் டிராப் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பெத் மூனி அவங்க உள்ள நின்ட்டாங்க அப்படின்னா 50+ கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அவங்கள ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோஃபி மொலினியூ 2 விக்கெட் எவரி மேட்ச் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவே ஒரு 3ல இருந்து 4 விக்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்களும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. சப்போஸ் சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனாவை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரிச்சா கோஸை கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.